வணக்கம் ரவி. வணக்கம் ரவி. திருலோகச்சந்தர். கேக்குதுங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம் ரவி, எங்கிருந்து பேசுறீங்க? நாகர்கோவில். நல்லது நல்லது. சரிங்க ஐயா. திருலோகச்சந்தர், அப்புறம் இந்த 1ஆம் பாடத்தை பத்தி என்ன புரிஞ்சிருக்கிறீங்க அது சொல்லுங்க அப்படியே. விவாதம், நீங்க தான் பாடம் எடுக்கிறீங்க 1ஆம் பாடத்துல. நீங்க ரவி இருந்தா கேளுங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ரவி, உங்களுக்கு என்ன கேள்வி? இப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் சார். அந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். நீர்த்தன்மைக்கு இன்னும் போக முடியல. அது கொஞ்சம் கடினமா இருக்குது. அதனால அதை பத்தி கொஞ்சம். அது என்ன புத்தகம் நீங்க தனியா செய்றீங்களா இல்ல புத்தகம் இருக்கா? எதிர் அடிப்படையில் செய்றீங்க? புத்தகம் வாங்கியாச்சா? நீங்க உங்களுடைய புத்தகம் வாங்கியிருக்கேன் சார். ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க கேளுங்க திருலோகச்சந்தர், கேளுங்க. அவர் விசாரிங்க திருலோகச்சந்தர். உயர்பட்டு விஷயமா திருலோகச்சந்தர் விசாரிங்க அவங்கள எல்லாத்தையும். சொல்லுங்கய்யா. அதாவது காலையில வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள், கொஞ்சம் தேங்காய் பூவும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் எடுக்கிறேன். மத்தியானம் வெறும் சாலட் மட்டும் எடுக்கிறேன். நைட்டு சிங்கிள் சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிறேன். இதுதான் தொடர்ந்து 1 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஃபுட்டை ஸ்கிப் பண்ண முடியல. ஸ்கிப் பண்ண ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்குது. நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கா வாங்க, தனிப்பட்ட முறையில சேருங்க, அப்பதான் கரெக்ட் பண்ண முடியும். சரியா? என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன தொழில் பண்றீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. ஒரு முழு விவரம் சொல்லுங்க. உங்களுடைய பின்னணி என்ன, தொழில் பண்றீங்க, உங்களோட கஷ்டம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சாதான் நாங்க சொல்ல முடியும். நான் படிச்சது பிகாம். நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சூப்பர்வைசரா இருக்கேன். நல்லது. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல. ஆமா. வெயிட் வந்து ஒரு வயசு வந்து 58, வெயிட் 61 கிலோ வெயிட் இருக்கேன். நோ சுகர், நோ பிபி. ஆனா ஹார்ட்ல மட்டும் 2 பிளாக் இருக்குது. ஆமா. நோ ஸ்டென்ட், நோ பைபாஸ். ஆனா அவங்க பைபாஸ் பண்ண சொன்னாங்க. பைபாஸ் பண்ணல. 4 வருஷமா பைபாஸ் பண்ணாமே அப்படியே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் வாக்கிங் பண்றேன், கொஞ்சம் யோகாலாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்டு. சரி, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் 6 மாசம் சரியாயிரும். நீங்க தனிப்பட்ட முறையில் சேருங்க. நீங்க செஞ்சு அது ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். அது 6 மாசம் செய்யணும். புரியுதா? நீங்களே செய்யற ரொம்ப சிரமம். 6 மாசம் செய்யணும். சொல்லியிருப்பேன் என்னுடைய எல்லா காணொலியும் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப தொடர்ந்து ஒரு 2-3 மாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒருவேளை உணவை ஸ்கிப் பண்ணி நீங்க அந்த கருப்பட்டியும் பொரியும் சாப்பிட சொல்றீங்களா, அப்போ ரொம்ப டவுன் ஆயிடுறது. அதான் நான் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை, சரி பண்ணிக்கலாம். சரியா? அந்த டைம்ல எப்பவும் ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பழங்கள் வச்சிருப்பேன். ரொம்ப பழங்களை சாப்பிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. வாழைப்பழம் சாப்பிட்டா பசியை கட்டுப்படுத்த முடியாது. வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டா பசியை கட்டுப்படுத்த முடியாது. பழங்கள்னா கொய்யாப்பழம், பப்பாளி பழம், அதெல்லாம் எதை சாப்பிட்டாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ட்ரை ஃப்ரூட்ஸ், பொரி கடலை மாதிரி தான் சாப்பிடணும். ட்ரை ஃப்ரூட்ஸ், பொரி கடலை, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸா சாப்பிடணும். நீங்க அமிலம்லாம் அதெல்லாம் ஆசிட் இயற்கை, அதாவது அது வந்து நேச்சுரலாவே இருக்கு. அதுல புளிப்புத்தன்மை இருக்கு. புளிப்புத்தன்மை வச்சு பசி கட்டுப்படும். பசிச்சா யாரும் சாக மாட்டாங்க. பசிக்கலன்னு கண்டுக்காம விட்டுருங்க. பசிச்சாலும் கண்டுக்காம விட்டுருங்க. பசிக்கலன்னு அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். புரியுதா? அதே ஏமாத்துறது தான். அதில் படக்கூடிய ஆண்டா இருக்கிறது ஒரு நாள் மாற்ற முடியாது. நீங்க முடியலன்னா சாதாரண உணவு சாப்பிட்டுட்டு மாடி கொண்டு வாங்க. முடியலன்னா சாதாரண உணவு சாப்பிட்டுக்குங்க. புரியுதா? மாதிரி அடுத்த நாள் தொடங்கலாம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எதுவும் உடனே சாதிக்கலாம் தேவையில்லை. உடனே கீரை சோறு போட்டு, காய் சோறு போட்டு சாப்பிட்டுருங்க. அப்புறம் அப்படியே கொண்டுட்டு போவாங்க. புரியுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். பின்னாடி அலட்டிக்கலாம் வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய அலட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது படக்கூடிய ஆண்டா இருக்கிறத வந்து 6 மாசத்துல மாத்திரலாம். நீங்க தீவிரமா 6 மாசம் செய்யணும், அது மாத்திரலாம். ஒன்னும் நீங்க கவலைப்படவே வேண்டாம். புரியுதா? ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சரி, இப்போ விவாதங்கள் இப்ப நான் இன்னைக்கு பேச போறது இல்லை. இனிமேல் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு உங்கள்கிட்ட விட்டுருவேன். ஏன்னா நானே பேசிட்டுக்கலாம், பிரச்சனையும் இல்லை. ஆசிரியர்களை உருவாக்குறது என்ற கொள்கை. ஆசிரியர்களை உருவாக்கி நீங்க உலகம் பூரா போய் சேரணுங்கிறத முடிவு பண்ணியாச்சு. அதெல்லாம் காலையிலே பேசியாச்சு. இந்த ட்ரையல் பார்த்தாச்சு. இனிமேல் வந்து 6 மாசத்துக்குள்ள சொல்லி கொடுக்குறவங்கிற அளவுக்கு நீங்க முன்னேறிடணும். சரியா? அப்ப இன்னைக்கு முதல் பாடத்தை என்ன சொல்லியிருக்கோம்? முதல் பாடத்தை விவாதம் பண்ணுங்க. என்னென்ன
ஆரம்பிச்சிருங்க. கரெக்டா 35 நிமிஷம் தான், அதுக்கு மேல டைம் கிடையாது. மணி இப்ப 8:05 ஆச்சு. 8:35க்கு முடிச்சிருவோம், அவ்வளவுதான். சரி, இப்ப யார் தொடங்குறாங்க? இது சந்திராவே தொடங்கட்டும். முதல் படத்தை தொடங்குங்க. என்ன கேளுங்க. முதல் படத்தை என்ன படிச்சிருக்கிறீங்க அவங்கள சொல்லுங்க. முதல் படத்தை பத்தி யாராவது கேள்வி கேளுங்க. கேள்வி நீங்களே கேளுங்க. பீச்சு கேளுங்க. முதல் படத்தை என்ன படிச்சிருக்கீங்க, என்ன உள்வாங்கியிருக்குன்னு கேளுங்க. சந்திராட்ட கேள்வி கேளுங்க. சந்திரமா மியூட்ல இருக்கீங்க. சந்திரமா மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அந்த முதல் படத்துல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வகை உயிர்ல இருந்து 7ஆம் அறிவு வரை எப்படி நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது. குறுக்கு கேள்வி கேட்கணும், புரியுதா? கடுமையான குறுக்கு கேள்விகளும் கேட்கணும். எப்படி கேள்வி கடுமையா இருக்கணும். சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு அதான் என்ன என்ன அறிவுல என்ன 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 அறிவு இருக்குங்க அவங்களுக்கு? வந்து ஒரு வகை செல் தாவரங்கள் வந்து இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல தொடுதல் மட்டும் தான் இருக்கு. ஆமா, தொடுதல். ஆமா, தொடு உணர்வு மட்டும். ஓகே. இரண்டாவது நீங்க புழுக்கள் தொடுதலும் காணுதலும் இருக்கு. அதுல வந்து இனப்பெருக்கம் கொஞ்சம் வேகம் கம்மியா இருக்கு. நகருதல் காணுதல் வந்து 3வது அறிவு. ஆமா, அதுல இனப்பெருக்கம் வந்து கம்மியாயிட்டே வருது. எல்லாமே கடைசி கம்மியா நமக்கு வந்து 6ஆம் பகுத்தறிவுல வந்து இனப்பெருக்கம் ரொம்ப கம்மியாயிடுது. அறிவு விருத்தி ஆயிட்டே இருக்கு மனித இனங்கள் வரைக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு நம்ம வந்து விண்ணுல கூட தொடர்பு கொண்டு நம்ம அழியாம, நம்மளுக்கு குழந்தைங்களும் அழியாம இருக்குது. ஆமாங்க, மனிதனுக்கும் இருப்பாங்க. இப்படி கை தூக்கி யாராவது கேள்வி கேட்குறது. இப்ப கை தூக்குங்க. நான் அப்படி கேட்கறேன்னு கேட்கலாம். அப்படி கேளுங்க. சும்மா கை தூக்குனா தானே தெரியும் உங்களுக்கு. ஓ, நம்மள கேட்கறாங்க. இப்படி தூக்குங்க. கேளுங்க. அடுத்த சந்திராமேலே கேளுங்க. அவங்க அந்த முதல் படத்தை உங்களுக்கு நல்லா படிச்சு உள்வாங்கி இருக்காங்க. கேளுங்க, மடக்கி கேளுங்க. ஏன் அப்படி இருக்குது, எதனால அப்படி இருக்குன்னு கேட்டதானே ஆகும். முடிச்சிட்டு இருந்தேன். எப்படி ஏதோ ஒரு கேள்வி தொடங்க. முருகேசன், நீங்க கேள்வி கேளுங்க. ஏதோ ஒரு கேள்வி. என்ன வித்தியாசம் கண்டீங்க, வந்து எத்தனை நாள் ஆச்சு, என்ன வித்தியாசம் கண்டீங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரம் கரெக்டா சொல்றீங்க, நீங்க கேட்க வேண்டியதானே. அந்த அச்சமே போயிடணும். இது கேள்வியே இதுக்கு அச்சமே இருக்கக்கூடாது. இப்ப வந்து ஒரு விளையாட்டா படிக்கிறோம், அவ்வளவுதான். என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? மனிதனுக்கும் மிருகம் அந்த பாலூட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பாக்குறோம். பாலூட்டிகள் வித்தியாசம், நம்மளும் பாலூட்டிகள் தான். அப்ப என்ன வித்தியாசம் வருது? அது நமக்கு பகுத்தறிவு இருக்கு, அவங்களுக்கு இல்ல. பகுத்தறிவுனா என்ன சொல்ல வரீங்க? பகுத்தறிவுனா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பகுத்தறிவுனா நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படி தெரிஞ்சுக்கிறது. பகுத்து அறியறது, பிரிச்சு அறியறது. நல்லது கெட்டது கூட மிருகங்களுக்கு தெரியுது இல்லையா? மிருகங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுது. அப்ப பகுத்தறிவுக்கு நீங்க சொல்ற டெபினிஷன் தப்புன்னு தானே அர்த்தம். இப்ப அதுவும் கூடு கட்டுது, அதுவும் கூடு கட்டி வாழுது. நம்ம எப்படி உண்மையா எதுக்கு வந்திருக்கோம், நம்மளை பத்தி அறிஞ்சுக்கிற தன்மை, ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம், அப்புறம் நமக்கு என்ன வேலை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன மாற போறோம், அது வந்து பகுத்தறிவு கிடையாது. இல்ல அப்படின்னா இப்ப மனிதர்கள் அப்படி மாறி இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? மாறல. அதுதான் அப்ப எது அந்த மாற்றம்? இப்ப பகுத்தறிவுனா என்ன வருது? அப்ப மனிதர்கள் மாறனா அவங்களும் மிருகங்களா? ஆமா, சொல்லலாம். மாறனா மிருகங்கள் தான். அவங்க 2 கால் மிருகங்களா? மனித உருவில் வாழும் மிருகங்கள். அப்ப நீங்க மிருகமா மனிதனா? ஆமா, மிருகமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே மனுஷனா ஆகணும்னு நினைக்கிறேன். மனிதனா எப்படி மாறுவீங்க? மனிதனாக மாறுறதுக்கு என்ன பண்றீங்க? மனிதனா மாறதுக்கு வந்து இப்போ நான் வந்து அறிவை நல்லா வளர்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அறிவுதான் எல்லாரும் வளர்க்குறாங்க. புடிய விட பூனை கொஞ்சம் இருக்குல்ல, பண்ணி பாத்தீங்களா 10 குட்டி போடும். தவறான பாதையில இருந்திருக்கோம் இல்லையா? அந்த சாப்பாடு சாப்பிடுறதுன்றது ஒரு உணவு பழக்கத்துல தவறா இருக்கும் நம்ம. சோ அப்படி பார்த்தா புடி பசித்தாலும் புல்ல தின்னாது. புடி பசித்தாலும் புல்ல தின்னாது. அதுவும் ரொம்ப தவறான உணவு எடுக்கலையே. நம்மளை விட பயங்கர புத்திசாலியா இருக்கு உணவுல. அவ்வளவு கரெக்டா இருக்கு. இயற்கையோட ஒன்று இருக்கிறதுனால அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. நம்ம இயற்கையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். அப்ப நம்மளும் புலிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? புலியும் நம்மளும் ஒண்ணுதானே. புளிய கூட மோசமான, புளியாவது பசிச்சா புல்ல திங்க மாட்டீங்க, நம்ம பசிச்சா கண்டதெல்லாம் திங்கும். அப்ப புளிய விட மோசமான புளிய விட மோசமானவங்கதான். சரி. ஐயர் இந்த இடத்துல இங்க 6ஆம் அறிவும் அதோடு சேர்ந்து மனமும் இங்க ஆட்சி செய்கிறது. அதான் விஷயமே.
இப்போ ஐயா கேட்கிறார் இல்லையா, புலி வந்து அது கரெக்டா அந்த அந்த ஒழுங்கா அதை தான் சாப்பிடணும். ஒரு மான் சாப்பிட்டுச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். அந்த என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, புலியாகட்டும் இந்த விலங்கு உண்ணிகள்னு வச்சுக்கலாமே, விலங்கு சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாமே, அது என்ன பண்ணுன்னு கேட்டாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு புலி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ 16 கிலோ சாப்பிடும் ஒரே நேரத்தில். வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா வயிறு நிறைய சாப்பிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும். அப்படியே கிடக்கும். கிடைஞ்சு அது நல்ல ஜீரணமாகி உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் எந்த பொருளும் எடுக்காது. அதனால அது மயக்கம் போட்டு விழுந்துடும். அவ்வளவுதான் அது. ஆனா மனிதன் அப்படி இல்லை. இங்கதான் வந்து பகுத்தறிவும் பயன்படுத்திட்டு கூட என்ன ஆட்சி செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, மனம்ங்கிற ஒரு பிசாசு உள்ள பூந்துருது. என்னது? பகுத்தறிவோட மனம்தான். அத கொஞ்சம் சேர்த்திக்கிங்க, வேற ஒண்ணும் இல்ல. 6 அறிவு அதாவது இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். மிருகங்களுக்கு மிருகங்களுக்கு வந்து மனம் கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. 6ஆம் அறிவு அது கிடையாது இல்லையா? 6 அறிவு அதுவே அவற்றோடு மனனே. 6ஆம் அறிவும் மனமும் சேர்ந்த ஒரு கலவைதான் மனிதன். அதனாலதான் மனிதன் மனத்தால் ஆனவன் அப்படின்னு பேரு. அப்ப பகுத்தறிவு என்பது நல்லதுன்னு கெட்டது ஆராய்ச்சி பார்க்கறது, அதோட சேர்ந்து மனம் சேர்ந்துருது. ஆகையினாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, அன்பின் காரணமாக ஆசையின் காரணமாக அனுபவிச்சு பார்க்கற காரணத்தை விலங்குகளுக்குள்ள அனுபவிக்கிறதெல்லாம் தெரியாது. அது பசி எடுக்கும், வேட்டையாடும், வயிறு நம்பும், அது வெளியே உடலை விட்டு வெளியே நீங்கிற வரைக்கும் உணவு எடுக்காது. உணவு அதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் உணவு பாதை பார்த்து நேரத்தால 28 மீட்டர், இந்த 28 அடி 30 அடி இருக்கு. நம்மளுக்கு வெளியேறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள 7 தடவை நம்ம போட்டு உணவு அந்த உணவு பாதிப்பை மலமா மாக்கி வச்சிருவாங்க. ஆனால் விலங்கு நிலை அப்படி அல்ல. அது வந்து சிறிய பாதை தான் இருக்கும். நம்மளை விட ரொம்ப ரொம்ப குறுகிய உணவு பாதை தான் இருக்கும். அதுக்கே நேரமாக ஜீரணமாகி வெளியே போற வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கும். எதுவுமே எடுத்துக்காது. சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இங்க மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு கூட சேர்ந்து மனம் சேருது. அந்த மனம் உள்ள வந்தோடனே என்ன பண்ணோம்னா, பகுத்தறிவை மடக்கிடும். என்னது? பகுத்தறிவு மடக்கிட்டு தான் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடும். பகுத்தறிவு இருக்கும், ஆனா மனம் ஆட்சி பண்ணும் பொழுது என்னதுன்னா, நினைச்சபடி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அனுபவிக்கிறது மாட்டிக்குது. அனுபவிக்கிறப்ப என்ன கேட்டீங்கன்னா, மனதுக்கு அனுபவிக்க வரும், தண்டனை வந்து உடம்புக்கு வந்துடும். அதாவது இந்த சுவையெல்லாம் மனதுக்கு போயிடும், தண்டனையில யாருக்கு போகுது? உடம்புக்கு போயிடுது. ஆனா விலங்கு அப்படி இல்லை. விலங்கு என்ன பண்ணாலும் அது முன்னேற முடியாது. ஆனா அது நாக்குல சுத்தமா இருக்கும். விலங்குகள் வந்து பல்லு வளர்க்காது, குழந்தையும் பல்லு வளர்க்கறது இல்லை. எப்போ குழந்தை பல்லு வளர்க்குதோ, சாதாரண உணவை தின்று அது எதிர்ப்பதனாலதான் அது குழந்தை பல்லு வளர்க்குது. இதுதான் அடிப்படை. ஆக மனமும் இதுல சேரனாலதான் முடிவெடுக்க முடியறது இல்லை. அப்ப மனம் யார்கிட்ட போய் சேர்ந்த முடிவெடுக்கும்னா, ஆசிரியர்கிட்ட போய் சேர்ந்தா மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அதுதான் குருகுல கல்வியின் பேரு. வெறும் பகுத்தறிவு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மனம் ஆட்சி செய்கின்ற, மனதை அடக்குகின்ற அந்த ஆசிரியர்கிட்ட போகணும். அதுதான் 6 அறிவது அவற்றோடு மனனே. மனமும் காற்றும் ஒன்றுதான் இல்லைங்கய்யா? மனமும் காற்றும் ஒண்ணுதானே? மனமும் காற்றா? மூச்சு காற்று. சரி, இது எங்கே கொண்டு போறீங்க? இருக்கட்டும், அப்புறம் பேசுவோம். மனதை அடக்குவதற்கு காற்று பயிற்சி பண்ணா இப்ப மனம் அலங்கிட்டே இருக்கு. ஒண்ணுமே தேவையில்லை. மூச்சு நிறுத்துங்க, டப்புன்னு மனசு நின்று போயிடும். உலகத்திலே ரொம்ப எளிமையானது மூச்சு தான். மூச்சை நிறுத்துங்க, மனம் நிற்கும். மூச்சை இழுத்து பாருங்க, அப்படியே 60 செகண்ட் அப்படியே பொட்டாட நிற்கும். உலகத்துல அது கொண்டுதான் கட்டுப்படும், மற்ற எதுக்குமே கட்டுப்படாது. புரியுதா? ஒன்னா செத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு. சுவாசத்தை உள்ள நிறுத்தி சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா மனம் நிற்கும். புரியுதா? ஆக இங்கதான் நம்ம மாறுபடுறோம். ரெண்டாவது வந்து எப்படி மாறுபடணும்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மாறுபாடு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தோடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். சைவ உணவு சாப்பிடுகின்ற உணவுலாம் பாத்தீங்கன்னா பிறந்த உடனேயே எந்திரிச்சு நடக்க 1/2 மணி நேரம் தான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மனிதன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வருட கணக்கில் ஆகுறது. அங்கதான் மாறுபடுறோம். விலங்குகள் பிறந்தோடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருது. மனிதன் என்ன ஆகிற எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆண்டுகள் ஆகிறது. ஆக அங்கதான் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் மாறுபாடு இருக்குது. ரொம்ப ஆழமா படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கும். அதனால இந்த முதல் பாடத்துல அதெல்லாம் வரும், போக படிக்கலாம். அடுத்த கேள்வி இதுதான் விஷயமே. அப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விலங்குகள் பிறந்தோடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து உடலை அடிப்படையாக கொண்டது, அறிவை அடிப்படையாக கொண்டது கிடையாது. அது உடலை அடிப்படையாக கொண்டது. விலங்குகள்னால உடலை அடிப்படையாக கொண்டது. மனிதனை எதை அடிப்படையாக கொண்டது? அறிவை அடிப்படையாக கொண்டது. அதனாலதான் எந்திரிச்சு நடக்கிறது பல ஆண்டுகள் ஆகுது. அப்புறம் கேட்டு நடக்கணும். எப்படி நடக்கணும்? கேள்வி கேட்டு நடக்கணும். விலங்குகள் கேட்கணும் அவசியம் இல்லை. அப்படி போயிட்டு கடைசி வரைக்கும் கேட்டு நடக்கணும். ஒரே தன்மை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால வந்து இதுதான் வித்தியாசம். இது ரொம்ப லாங்கா போகும். சரியா? அருமையான கேள்விதான். இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் பாடத்துல கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் பாடத்துல கொண்டு வந்தாச்சு. விலங்குகளுக்கு மனிதனுக்கு என்னடா வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அது பிறந்தோன்னு எந்திரிச்சு நடந்துரும். நாம நடக்கிறதுக்கு ஆண்டுகள் ஆகிறது. அங்கதான் மனிதன் மாறுகிறான். ஏன்னா விலங்குகள் உடலை அடிப்படையாக கொண்டது. நாம் மனிதன் எதை அடிப்படையாக கொண்டவன்? மனதை அடிப்படையாக கொண்டவன்.
அப்ப கேட்டு கேட்டு நடக்கணும். அப்ப இன்னைக்கு கேட்காம சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு எனக்கு பசி கட்டுப்படுத்த முடியலைங்க, அத உடனே போன் பண்ணி கேட்கணும். ஐயா என்ன பண்ணலாம் கேட்டா தான் தெரியும். நீங்க அங்க உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குருகுலத்துல ஏன் கூகுள்ல கொண்டு வந்தேன்னா, குருகுலத்தை இது மூலமா கொண்டு வரங்க ஒரு முயற்சியை பண்ணிட்டு அதை கொண்டு வந்தார். உலகத்திலே வந்து குருகுல கல்வி இதில் கொண்டு வர முயற்சி பண்ண மற்றவெல்லாம் கதை விடுறானுங்க. ஆகாரத்தை நிறுத்தினா நிறுத்தணும், அந்த கட்டுப்பாட்டுக்கு வரணும், நிறுத்தணும் அவ்வளவுதான். காலையில சாயங்காலம் தண்ணி தான் குடிக்கணும், தண்ணி தான் குடிக்கணும். அப்படிதான் மாணவர் வரணும் தவிர அந்த கதை பேசிட்டு பழம் சாப்பிட்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? கீழ்ப்படிதல் இருந்தா மட்டும்தான் இதுல வர முடியும். இல்லாட்டி உங்க சொந்தத்துக்கு விட்டுருவோம் நான். ஏன்னா அடி வாங்கி தான் வர முடியும். இப்ப ரவிக்கு எவ்வளவு பாடுபடுறாரு பாரு. சரி, அமெரிக்கால உட்காந்துட்டு பாடுபடுறாரு. அமெரிக்கால உட்காந்துட்டு 4:30 மணிக்கு முடியல. அவர் கேள்வி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன ஒன்று சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னேன் இது யோக மார்க்கம்னு சொல்லி பழகு. என்னது யோக மார்க்கம்னு சொன்னா வாயை மூடிடுவாங்க. நான் யோக பயிற்சி பண்றேன், உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லணும். நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, கருமாதிக்கு போறீங்க, இளவுக்கு போறீங்க, எங்க போனாட்டே என்ன நான் யோக பயிற்சி பண்றேன், நான் உணவு கட்டுப்பாடு தைரியமா பேசணும். என்னது அங்க போய் அவனுக்கு முன்னாடி கை விட்டுறது. நீங்க அவன் போறதுக்கு முன்னாடி நீங்க கை விட்டு ஆட்டாட்டு நாட்டிட்டு வந்துடுறது. இந்த முட்டாள்தான் நானும் தான் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? கூப்பிடறதுக்கு முன்னாடி ஓடிடுறது. பத்திரிக்கை எப்படா வரும் ஓட ரெட்டியா உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது. மூஞ்சி பார்த்தாவே தெரியுமில்ல எப்படா பத்திரிக்கை விடுவோம், எப்ப உள்ள விட்டு ஆட்டலான்னு. இந்த இதெல்லாம் நானும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் போகாதீங்க, அவ்வளவுதான். போனீங்கன்னா பேச வாய் மூட்டு வந்துடணும். புரியுதா? சரி, அடுத்தது கேள்வி. சரி சந்திரன், நீங்க மிருகங்களுக்கு மட்டும்தான் ஏன் மனிதர்களுக்கு தொப்பை இருக்கு, எந்த மிருகங்களுக்கு தொப்பை இல்ல? நல்ல கேள்விதான். வெஜிடேரியன் மிருகங்களுக்கு வந்து தொப்பை இருக்கும், நான் வெஜிடேரியன் அனிமலுக்கு வந்து தொப்பை இருக்காது. தொப்பை இருக்க இல்ல மனம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமா சாப்பிடுறோம். இல்ல யானையோட வயிறு பெருசு, அது 16 உலகத்திலே அதிகமா தின்னுட்டே இருக்கிற ஒரே விலங்குன்னு கேட்டீங்கன்னா யானை தான். 16 மணி நேரம் 17 மணி நேரம் சாப்பிடும். விலங்குகள் அப்படி இல்லை, அந்த அவ்வளவுதான் இவ்வளவுதான் சாப்பிடும். அப்பதான் வேட்டையாட முடியும். பயங்கர வேகத்துல 65 கிலோமீட்டர் வேகத்துல போகணும் சாதாரணம் இல்ல. சீட்டெல்லாம் பார்த்தா 135 கிலோமீட்டர். உலகத்துல அதிகமா சீட்டாங்கிற ஒரு விலங்கு நாய் சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. மண்டை இத்தச்சோடு தான் இருக்கும். சிறுத்தை நிறைய ரகம் இருக்கும். வயிறே இருக்காது அதுக்கு. அது நீங்க நம்ம சிப்பி பாறைன்னு சொல்றாங்க இல்லையா, ராஜபாளைய நாய் பார்த்திருக்கீங்களா? அப்படியே ராஜபாளைய அம்பு மாதிரியே இருக்கும். அப்படியே மூஞ்சி பார்த்தீங்கன்னா அம்பு மாதிரியே இருக்கும். அதே அப்படியே கொஞ்சம் மண்டை பெருசா இருந்தா சிறுத்தை. அது பேர் நாய் சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. என்ன சிறுத்தை? நாய் சிறுத்தை. எங்க ஊர்ல சொல்லுவாங்க நாய் சிறுத்தை. அவ்வளவு பயங்கரமா அந்த நாய் சிறுத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அம்பு மாதிரி இருக்கும். சிறுத்தையில பல ரகம் இருக்கு. அது நாய் சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. 130 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அது மொத்தமாவே 8 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட் தான். அதுக்குள்ள பிடிச்சா இது ஹார்ட் ஃபெயிலியரே செத்து போயிடும். பிடிச்சதுதான். மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா பெரும்பாலும் பிடிச்சிடும். அடுத்த கேள்விக்கு போங்க. சரி, இந்த பரிணாம அறிவியல்ல இருக்கிற அந்த 7 தொகுதியில ஏன் இது வரைக்கும் பகுத்தறிவு, ஆறாம் அறிவுன்னு பேசிட்டு இருந்த நீங்க திடீர்னு 7ஆம் அறிவை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன? இல்ல உங்ககிட்ட வந்துதான் இந்த வெங்கடேஸ்வருடைய புத்தகத்தை படிச்சது 7ஆம் அறிவு. அப்ப 7ஆம் அறிவுங்கிற அந்த பகுத்தறிதல் மூலமாகத்தான் அந்த வழியிலிருந்து சக்தி எடுக்கிறனாலதான் நோயை வெல்ல முடியுது. இப்ப நோயற்ற வாழ்வை குறைபட விலங்குகள் அப்படி அல்ல. விலங்குகள் இருந்து நம்ம மாறுபட்டிருக்கனால விலங்கு பத்தி நம்ம கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை. மனிதன் மட்டும்தான் நோயாளி ஆகிறான். ஏன்னா இவன் பகுத்தறிவை பயன்படுத்துறதுக்குள்ள அது எது உள்ள வந்து பூந்துருது? மனம் வந்து உள்ள பூந்துருது. மனம் 5 அது தானா குணமாக்கிக்கும். அது தானா பட்டினி போட்டுரும். அது உடனே பட்டினி போட்டு 3 நாள் 4 நாள் பட்டினி போட்டு நீங்க பட்டினி போட வேண்டியது தானே? இல்ல இப்ப வீட்டுல வளர்க்குற நாய் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் ஆச்சுன்னா ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் பிளட் அதெல்லாம் போடவே. அதெல்லாம் நீங்க வளர்க்குற நாய், அது நாயே கிடையாது. அதெல்லாம் தூக்கி துரத்தி விடுங்க. அதெல்லாம் அது நாயே கிடையாது. அது நம்ம போடுற சாப்பாடுலாம் அதுங்களும் கஷ்டப்படுதுங்க பாவம். அதான் நீங்க வீட்டுல முதல்ல விலங்கு வளர்த்துற அடிப்படை தப்பு. விலங்கு வளர்த்துறது, கிளி வைக்கிறது, கோழி வளர்த்துறது, கொக்கு வளர்த்துறது எல்லாம் தூக்கி எரிஞ்சு வெளியே துரத்தி விட்டுருங்க. அதெல்லாம் போகுது. புரியுதா? ஆக இதுதான் விஷயமே. அந்த விலங்கு நிலையில இருந்து மாறுபடுற விலங்குகளா இருக்கிற வரைக்கும், காட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மனிதர்கள் சார்ந்த சில விலங்குகள் வந்து டொமஸ்டிக் அனிமல் சொல்றோம் இல்லையா, வைல்ட் அனிமல்ஸ்னா அது காட்டுலயே வச்சு வளர்க்குறாங்களா? அது இதெல்லாம் தப்பு தானா? அதெல்லாம் தேவையில்லாதது. அதெல்லாம் பைத்தியக்காரம் பண்ற வேலை. தூக்கி விடுங்க. அடுத்த கேள்விக்கு போங்க. அதெல்லாம் பைத்தியக்காரம் பண்ற வேலை. நாய் அண்ணா வீட்டுல இருக்க கூடாது, வீட்டுக்கு வெளியே இருக்கணும். அதான் நாய்.
ஏங்க நீங்க தூய வாழ்க்கை வாழ்றோம்னு போகும் பொழுது யோகிகள்னா என்ன தெரியுமா இருக்கேன், எந்த பற்று எந்த பாசம் இல்லாம இருக்கணும். முதல்ல நீ தப்பிக்கிற வழியை பார்க்கணும். அது கொஞ்சிட்டு இருக்கனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அது 1,00,000 போட்டு வாங்கிட்டு அடுத்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு திரும்பி பார்க்க மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன் பேச மாட்டேன், யாராவது வந்தா 10 பைசா தானம் பண்ண மாட்டேன். 1,00,000 சொல்லுவாங்க, நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்குள்ள நம்ம வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது, டைமை வேஸ்ட் பண்ணாம. அப்ப நல்லது நோக்கி வரணும். எல்லாம் சிக்கல்ல மாட்டிட்டீங்க. நான் தப்பிச்சிட்டு இருக்கிறேன், அதான் நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது, நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நான் தனியா தான் இருக்க பாருங்க, ஒரு திரு கிடையாது, ஒரு சத்தம் கேட்டா ஒரு அளவும் கிடையாது. இல்ல எங்கேயும் வெளியே போயிட்டு எங்க சத்தம் தான் அதிகமா இருக்கு, எங்க சத்தம் தான் அதிகமா இருக்கு. எந்த பக்கம் எப்படி ஓட முடியும்? ஆமா ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம். வாங்க 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 வாங்க. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. 5 நிமிஷம். ஐயா, நான் மதுரையில இருந்து தெய்வம் பேசுறேங்க. நல்லது நல்லது. கேள்வி தொடுங்க. என்னோட உறவினர் மாமா வந்துட்டு ஒருத்தர் தோட்டத்துல இருக்காருங்கய்யா. அவருக்கு வந்துட்டு நம்ம நீர் வைத்தியம் சொல்லியிருக்கேன். அவரோட அனுபவத்தை வந்துட்டு உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொடுக்குறீங்க, பேசுறாருங்க. பேசுங்க ஐயா, வணக்கம் சொல்லிட்டு நீங்க பேசுங்க அப்படியே. ஐயா வணக்கம் ஐயா. சரி சரி, வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம், ரொம்ப நல்லது. என்ன முழங்கால் வலி வந்து பேசுங்க. 9 மாசமா இருக்கு. நான் எத்தனையோ வைத்தியம் பார்த்தேன். தெய்வம் சொன்னாரு மருமையே, இந்த வைத்தியம் பார்த்தீங்கன்னா தண்ணியை மட்டும் சாப்பிட்டு பேரிச்சம்பழம் ஒரு தேங்காய் சில்லும் சாப்பிட்டுக்கே வந்தா அது தன்னால குறையும்டாரு. அவ்வளவுதான், அவ்வளவு அவர் சொல்றது கரெக்ட் தான். அந்த மாதிரி நீ 10 நாள் செஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 12 நாள் இருந்திருக்கேன். இந்த மொழி இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அவர் சொல்ற மாதிரி கேளுங்க. கரெக்டா, அவர் சொல்ற மாதிரி கேளுங்க. உடம்புல இருக்குது நீர் குறைஞ்சிருக்கு, முழங்கால் மட்டும் வலிக்குது. அது சரியாயிரும், சரியாயிரும். அது 10-15 நாள்ல சரியாயிரும், 15 நாள்ல சரி. அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க, சரியாயிரும். நீர் வைத்தியம் தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டா போதுமானது. தண்ணீரும் காய்கறி, அவ்வளவுதான். ஒருவேளை உணவு தான். காலையில இருந்து தண்ணி சாப்பிட்டுக்கணும், கொஞ்சம் மருந்து மாதிரி தண்ணி சாப்பிட்டுக்கணும். இடையில கருப்பட்டி டீ மாதிரி சாப்பிட்டுக்கலாம், கருப்பட்டி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாயங்காலம் வந்து நிறைய சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கு சாப்பிடணும். 5 மணி ஒரு 6 மணிக்கு நல்ல காய் வறுத்து கொஞ்சம் அவள் போட்டு கொஞ்சம் அரிசி சோறு போட்டு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு 100 நாளைக்கு செய்ய எல்லா நோயும் நல்லாயிரும். உடம்பு கரைஞ்சி வரணும், வலி நல்லா கூடாது. மொத்த உடலும் வந்து ஒரு 20 விழுக்காடு கரையணும். உங்க இடையில வந்து 20 விழுக்காடு கரையணும். உங்க இடையில 20 விழுக்காடு கரையணும். அடுத்தது சரியாயிரும் ஐயா. 100 நாள் சரியாயிரும். 100 நாள் சரியாயிரும். 100 நாள் சரியாயிரும். 3 நாள்ல முன்னேற்றம் கிடைக்கும். 3 அல்லது 4 நாள்ல முன்னேற்றம் கிடைக்கும். 100 நாள்ல மொத்த நோயும் குணமாயிரும். அடுத்தது கேள்வி. அடுத்து கேசவன் கேக்குறீங்களா? கேளுங்க. இது ஓகே. என்ன கேட்கறது தெரியலீங்களா? கேளுங்க. என்ன உணர்ந்துக்கிறீங்க? இந்த 6ஆம் அறிவுல என்ன உணர்ந்துக்கிறீங்க? இந்த முதல் பாடத்துல எப்படி நீங்க கற்பனை பண்றீங்க? முதல் பாடத்தை இந்த மாதிரில கற்பனை பண்ணிருக்கீங்களா? எப்படி யாராவது பாடம் நடத்திருக்காங்களா? உலகத்துல எங்கேயாவது, இந்தியாவில எங்கேயாவது இப்படிதான் பாடம் நடத்திருக்கு? சும்மா அந்த யோகி பார்த்த இந்த யோகி பார்த்தா லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க, தண்டச்சோறுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு தத்துவ ரீதியா ஒரு கோடிக்கணக்கில் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் என்னவாகி இருந்தான், அப்படி எப்படி மாறப்போறான் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எங்காவது உள்வாங்கி இருக்கீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க. நீங்க படிச்ச பாடம் என்ன, நீங்க போன இடம் என்ன, எத்தனையோ மன்றத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களால தனிச்சு சிந்திக்க முடியுதா? உங்களுக்கு முதல்ல விடுதலை கிடைச்சிருக்குதா? எப்ப நீங்க தொடர்ந்து நீங்க மன்றத்துக்கு போறீங்கன்னோ ஒண்ணு நீங்க முட்டாளா இருக்கணும், அவன் முட்டாளா இருக்கணும். புரியுதா? ஏழாம் அறிவு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னும் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குயா? 7, 8 அந்த மாதிரி ஏதாச்சும் வேற அறிவுகள் வேற ஏதாவது இல்ல 7ஓட நிக்குதுங்களா ஐயா? நீங்க முதல் பாடத்தை படிச்சீங்களா? புத்தகம் வாங்கி படிச்சிட்டீங்களா? நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் ஐயா. புத்தகம் வாங்கி படிச்சு புத்தகத்தை காட்டுங்க. இல்ல வாங்கி வச்சிருக்கேன், வீட்டுல இருக்கு. நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன். பரவாயில்ல. அது முதல் பக்கம் படிச்சீங்களா? முதல் பக்கம் படிச்சிருக்கீங்க. முதல் பாடத்தை இப்போது 7ஆம் இப்ப வந்து 7ஆம் நிலைங்கிறது அந்த சக்தியை வந்து அண்டவெளியிலிருந்து எடுத்துக்கொள்வது. இது வந்து பரிணாமத்தினுடைய 7ஆம் நிலை. அது சக்தியை வந்து அண்டவெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளுதல். இயற்கையாகவே 7ஆம் அறிவு பெற்ற யோகிகள் தோன்றினார்கள். அது இயற்கை தேர்வுல வருது. நாம என்ன பண்றோம்? முயற்சியில நம்ம மேல கொண்டு வரோம்.
அவங்க எப்படி தூய்மை அடைஞ்சாங்களோ அதே மாதிரி அந்த தூய்மை அடையிறதுக்கு வழி வந்து சொல்லப்பட்டு பல ஆண்டுகளாச்சு. இடையில யாரும் ஆராய்ச்சி பண்ணதால மாட்டிக்கிட்டோம். வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்ணாருன்னா அவர் கடுமையான நோயாளியா இருந்து மாத்தினாரு. அதாவது நமக்கு இப்ப வந்து 7ஆம் அறிவு, அதுக்கப்புறம் 8ஆம் அறிவு. ரைட். 8ஆம் அறிவு அது வந்து சமாதிக்கு போகுது, அது இப்ப பேச முடியாது, அதுக்கு தேவையில்லை. இப்ப நம்ம வந்து பிராணசக்தியிலே வாழ்ற மாதிரி கொண்டு வந்துடுறோம். சரி 4ஆம் அறிவோட நிறுத்திக்கிறோம். அது 4ஆம் அறிவுங்கிற பிராணசக்தியிலே வாழ்ற மாதிரி கொண்டு வந்துடுறோம். அப்பதான் நம்ம பரிணாமத்தை தப்பிக்க முடியும். அப்பதான் வந்து விருப்பத்துல சாக முடியும். விருப்பத்துல சாவறதா உண்மையான சாவு. இப்ப நோவுல சாகிறது சாவு கிடையாது. ஏன்னா வெள்ளைக்காரனுடைய கொள்கை முறை தப்பு. அவன் புலன்களை அடிப்படை வைத்துக்கிட்டு சிந்திக்கிறான். அவன் பகுத்தறிவை தாண்டவில்லை, புலன்களை வைத்துக்கொண்டு சிந்திக்கிறான். யாரு? மேற்கு நாட்டு விஞ்ஞானி. வெள்ளைக்காரன் புலன்களை அடிப்படையாக கொண்ட. புலன்கள் என்ன தெரியுமா? வாய் ருசி அடிப்படையாக கொண்டது. எது? வாய் ருசி. ஆமா ஆமா, வாய் ருசிக்கு கொள்கை கிடையாது. பசிக்கும் கொள்கை கிடையாது. பசி ஏன் எடுக்கணும்? யாரும் இயற்கை பத்தி கேள்வி கேட்கறது இல்ல. பசி ஏன் எடுக்கணுங்கிறது கேள்வி கேட்கறது இல்ல. ருசி ஏன் இருக்கணும் யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. பசி ருசியை கேள்வி கேட்கறது வரைக்கும் நீங்க மடையனா தான் இருப்பீங்க. என்னது? பசியும் ருசியும் இங்க கேள்வி கேட்கலன்னா நீங்க மொத்த மடையன்னு அர்த்தம். அடுத்தது அடுத்தது சந்திராமா, நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. இப்ப திருலோச்சனத்தை கேள்வி கேளுங்க. முருகேசன் என்ன முருகேசன் ஓடிட்டாரா? இருக்கிறையா ஐயா, எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இப்ப என்னன்னா, ஒரு சொல் உயிரினத்துல இருந்து இப்ப 7வது இது மனிதன் யோகியாக மாறுற ஸ்டேஜ் வரைக்கும் இப்ப எல்லா பரிணாமமும் இப்ப இருக்குது, சைக்கிள்ல இருக்குது ஐயா. சரி. இப்ப இந்த நம்ம வந்துட்டு இப்ப 6ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவுக்காக நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்காக நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு சொல் உயிரினமும் இப்பயும் இருக்குது. இப்பயும் இருக்குது, புழுக்கள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, பாம்புகள் எல்லாமே இருக்குது. இப்ப இதோட சைக்கிள் வந்துட்டு அது தொடர்ந்து அதோட தன்னோட இப்ப ஒரு செல் உயிரினம் வந்து முடிஞ்ச பிறகு அடுத்து செகண்ட் செல்லுக்கு மாறிக்கிட்டே இருக்குமாயா? இது என்னோட கேள்வி. ஒரு புரிதலுக்காக அதெல்லாம் மாற நாம தான் அது கரெக்டான கேள்விதான் கேட்கறீங்க. அதுவா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1ஆம் வகுப்பு முடிஞ்சு போச்சு, 2ஆம் வகுப்பு முடிஞ்சு போச்சு, 3ஆம் வகுப்பு முடிஞ்சு போச்சு, 4ஆம் வகுப்பு முடிஞ்சு போச்சு, 5ஆம் வகுப்பு முடிஞ்சு போச்சு, 6ஆம் வகுப்பு முடிஞ்சு போச்சு, 7ஆம் வகுப்பு. அது சும்மா பேசிக் இருந்துகிட்டே இருக்கு. அது எச்சங்களாக இருந்து கொண்டே இருக்கும். என்னது? எச்சங்களாக இருந்து கொண்டே இருக்கும். எச்சங்கள் வேஸ்ட், எச்சங்கள் அவ்வளவுதான். இப்போ உடம்புல நமக்கு எச்சம் நிறைய எச்சங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்ம மட்டும் 10-15 புற எச்சங்கள் இருக்குது, நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு அப்படியே 33வது எலும்பு அப்படியே கீழே கை வச்சு பாருங்க. 33வது எலும்பு அந்த 30 இந்த மாதிரி கல்லுல பார்த்தா சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஐயா நீங்க பேசுறது கேட்கலங்க ஐயா. நீங்க பேசுறது அந்த வாய்ஸ் கேட்கல. மைக் மாட்டுங்க. ஹெட்செட் மாட்டினாதான் கேட்கும் ஐயா. ஹெட்செட் மாட்டாத கேட்கும். இல்ல அது இன்னும் கனெக்ட் ஆயிருக்கு. ஹெட்செட்லயே கனெக்ட் ஆயிருக்கு. ஓ சார்ஜ் கம்மியாயிடுச்சு போல இருக்கு அவருக்கு. சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ யாரும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பேசுறது தெளிவா இருக்கு. பேசுங்க கேக்குது. எச்சங்கள் தான் அதெல்லாம். ரொம்ப நீங்க நுட்பமா பேசுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி கேட்க நுட்பமா, அதாவது நீங்க புத்தகமா தொடர்ந்து படிச்சாதான் நீங்களே கற்பனை. 33வது போன், 33வது எலும்புன்னு சொல்றீங்க நீங்க, அங்க விட்டீங்க. அதுதான் அந்த அது பேர் வால் எலும்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேய்மானம். அந்த வால் இருந்து மாறிக்கொண்டு வால் தேய்ந்து மனிதனாக மாறுகின்ற எச்சங்கள். இந்த மாதிரி நிறைய எச்சம் இருக்கு. ஒரு சொல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய புறச்செவின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து விலங்குடைய எச்சம் தான். இதெல்லாம் இருக்கு இல்லையா, புறச்செவி காதுக்குள்ள போகுதே நமக்கு. இது வந்து ஒளி வாங்கி மாதிரி மக்காஃபோன் மாதிரி வாங்கி உள்ள கொடுத்துடலாம். இதெல்லாம் விலங்குடைய எச்சங்கள். மார்பு காம்பு பாருங்க, ஆணுக்கே மார்பு காம்பு, இதெல்லாம் எச்சங்கள். இந்த மாதிரி எச்சங்கள் தான். அதே மாதிரி இதெல்லாம் எச்சங்கள். அதுக்கு முன்னேற்றம் கிடையாது, அவ்வளவுதான். ஏன் இப்படி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுல ஐயா இன்னும் ஒரே ஒரு கேளுங்கய்யா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப மிருகம் ஒரு நாய் வந்து மனுஷனா மாறி இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி படிப்படியா மனுஷனா இருக்காங்கன்னா, அப்ப வாலில்லா குரங்கிலிருந்து சிறப்புத்தன்மை வாய்ந்த வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் மாறினான். சிறப்புத்தன்மை வாய்ந்த எல்லா குரங்கும் இல்ல, சிறப்புத்தன்மை வாய்ந்த வாலில்லா குரங்கிலிருந்து. புரியுதா? வாலுள்ள குரங்கு வேற, வாலில்லா குரங்கு, சிறப்புத்தன்மை வாய்ந்த குரங்கு என்பது வேற. என்னது? சிறப்புத்தன்மை வாய்ந்த இயற்கை தருவதை மண்ணும்.
எல்லா குரங்கும் கிடையாது, எல்லா வாழெல்லாம் கிடையாது. சிறப்புத்தன்மை வாய்ந்த வாழில்லா குரங்குல இருந்து மாறி மாறி இப்படிதான் திருவாசகம் சொல்லுது. எது திருவாசகம் இப்படிதான் சொல்லுது. அதான் டார்வின் சொல்றாரு. அப்ப டார்வின் சித்தாந்தம் கரெக்டா வருது. பசிதாகத்தை கட்டுப்படுத்த விலங்கினால முடியாது, நம்ம கட்டுப்படுத்திடலாம். பசிதாகத்தை விலங்கினால் கட்டுப்படுத்த முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா அது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சானுங்க. பசியை தள்ளி போட முடியும் கண்டுபிடிச்சாங்க. எதை கண்டுபிடிச்சாங்க? 1904 இவான் பாவ்லுங்கிற, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இவான் பாவ்லுங்கிற விஞ்ஞானி வந்து 1904 நாய்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பசிதாகத்தை தள்ளி போட முடியும் கண்டுபிடிச்சாரு. பசி என்பது பழக்கம்ட்டாரு, அது ஒரு பைத்தியம்ட்டாரு, பழக்கம்ட்டாரு. என்னது பசிக்கு ஒரு பழக்கம், மானம் கெட்டதுட்டாரு. அவ்வளவுதான். மானம் கெட்டதுன்னு சொல்லல, அது ஒரு பழக்கம். நான் மானம் கெட்டதுன்னு சொல்லிட்டேன். நம்ம மானத்தை கெடுக்கிறத பசி தானே. ஐயா இன்னொரு கேள்வி, இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காட்டுல வாழ்ற நாய், தெரு நாய் இருக்க வச்சுக்கோங்க. அந்த நாயும் வந்து சாப்பிடாம வந்து பல நாள் வந்து உயிரோட இருக்குது. அதுங்களுக்கு எப்ப சாப்பாடு கிடைக்குதோ அப்பதான் வந்து சாப்பிடுதுங்க. இப்ப அந்த மாதிரி இந்த நாய்ங்க வந்து பல நாள் சாப்பிடாம இருந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஜீரண நீரும் வந்து அமைதி அடைஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப வந்து அதெல்லாம் சாவுக்கு, அதெல்லாம் செத்துதான் போகணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விலங்குக்கு பொருந்தாது, மனிதனுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சொல்லுங்க, இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். நம்மளுடைய இது வந்து பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, அதுக்கு வந்து குறுக்கல் இருக்கு. சோ அது வந்து கேள்வி கேட்கலாம், கரெக்ட் தான். இது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆகாரத்தை, அதுக்குள்ள ஒட்டுக்கொடல் அடிப்படையாக கொண்டது. ஆகாரத்தை நிறுத்தி பழகிற தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற எதுக்கும் அது பொருந்தாது. அதெல்லாம் செத்து போயிடும், அது தேராது, புரியுதா? இயற்கை கழித்து விட்டது, அது செத்து போகிறது, கழித்து விட்டது. நம்மளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்குது. இயற்கை மனிதனை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து, மனம்ங்கிற சக்தி நமக்கு தான் இருக்கு. மனங்கிற சக்தி நமக்கு இருக்கு. அந்த மனதை வந்து அனுபவத்திலிருந்து மனம்னா ஒண்ணு கிடையாது, மனம் 5 இருக்கு. சித்தம் 5 பிறவி நிலையில் இருக்குது, அனுபவிச்சுட்டே இருக்கும், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது. பாருங்க, கொடுத்தா திருட்டே இருப்பீங்க, அப்ப இந்த அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அது ஒரு மைண்ட் இருக்கு. அப்புறம் சம்பாதிச்சுக்கிட்டே ஒரு வேகம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் 3வது நிலையில தான் இது வருது. அப்ப இந்த 3ஆம் நிலை மனதில் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம சிந்திக்கணும். எல்லாம் விலங்குகள் முன்னேற முடியாது, அது அவ்வளவுதான். இது மனிதனுக்கு மட்டுமே பொருந்தும். புத்தகத்தில் எழுதியாச்சு, இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும், போட்டாச்சு கொட்டை இடத்துல. இது மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். என்னது? மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். விலங்கு வெளியே வாங்க, விலங்கு தொலைஞ்சு போட்டு நாசமா போட்டு, அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது தேவையில்லை. அந்த விலங்கை பத்தி தேவையில்லை. ஐயா, சிறப்புத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் யோகிகளாக மாற முயற்சிக்கிறார்கள் அல்லது மாறுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஐயாப்பா? ஆமா, அதுக்குதான் 7ஆம் நிலை. அது இயற்கையிலே இருக்குது. இயற்கையிலே இருக்கு. இதுல இருக்கு, இயற்கையிலே இருக்கு. சரி, இப்ப திருப்பி ஒரே வேகத்துல சந்திரன் எங்க போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த 1ஆம் நிலையில செல்லு வந்து 1ஆம் நிலையில இருந்து தன்னுடைய தாய் தந்தைகளை இழந்து பெற்றோர்கள் இறந்துருவாங்க. 2ஆம் நிலையிலும் பெற்றோர்கள் இறந்துருவாங்க. 3ஆவது நிலையும் பெற்றோர்கள் இறந்துருவாங்க. 4ஆம் நிலையில் கூட பரிணாம வளர்ச்சியில் 4ஆம் நிலையில் பெற்றோர்கள் இழந்துதான் குழந்தைகள் வளருவாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நிலையில தான் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க. முதல் 4 நிலையில பெற்றோர்கள் இறந்துருவாங்க. 4ஆம் தேல் நிறுத்தியில பார்க்கும்போது அம்மா இறந்து போயிடும், குட்டி தான் அந்த அம்மாவோட உணவு சாப்பிடும். அப்பவே தெரிஞ்சு போச்சு, தன்னை அடித்து கொண்டுதான், தன்னை சாப்பிடுதான் 4ஆம் நிலையில வளர்ந்தது. அடுத்தது 5ஆம் நிலை வருது. விலங்குகள் வர்றப்ப தாய் தந்தை உயிரோடு இருப்பாரு. விலங்கு வரப்ப தாய் தந்தை உயிரோடு இருப்பாங்க, பாத்தீங்களா இல்லையா? விலங்குன்னு வர்றப்ப தாய் தந்தை உயிரோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் நிலை வரைக்கும் அப்படி வருது. அதுக்கப்புறம் தானும் நிலைத்து வாழ்ந்து சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான். இதுதான் 7ஆம் நிலை. தானும் சாக மாட்டான், குழந்தைகள் சாகாதுங்கிறது இயற்கையிலே இருக்கு. இதை தடுப்பது இங்க கல்வியும். இப்ப தடுப்பது, இப்ப நீங்க எதை தடுக்குது? இப்ப சாதாரண உணவும் இப்ப இருக்கிற கல்வி முறையும் தான் மனிதனை முன்னேற்றாம செய்யுது. இது காரணமே வெள்ளைக்காரனுடைய சம்பள கல்வி முறை தான் காரணம். இப்ப நான் எப்படி ஆரோக்கியம் வருது? நீரும் காய்கறி சாப்பிட்டு ஆரோக்கியம் வந்துருது. உடம்பு பில்லு மாதிரி மாறிடுது. உடம்பு பில்லு மாதிரி இழைத்திருப்பான் யோகி. கோயில் சில மாதிரி உடம்பு மாறிடுது. அது எப்படி கோயில் சில மாதிரி உடம்பு மாறுது? ரத்தம் அதிகமாக 3 நாள்ல ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருது. இவ்வளோ கோடிக்கணக்கில் ஒரு சக்கரமே தீர்க்கறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. 10 பைசா செலவு இல்லாம நல்லது மாதிரி 10 பைசா செலவுல ஒரு மூட்டு நல்லா ஆயிடுச்சு. யாருக்கு? இப்ப கேசவனுக்கு ஏதோ மூட்டு நல்லா இருந்தது, காலில் புண்ணு இருக்குன்னு சொன்னாரு, பேச்சவே காணாம நல்லா ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாரு. எப்படி? ஆமா, நீர் சிகிச்சையில் தான் ஒரு வாரத்துல சரியாச்சு. சரியாயி போச்சுங்கிறாரு. இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் இன்ஜினியர் தெரியல, அவர் இன்ஜினியர் மொத்தத்துல. அரசு இன்ஜினியரா? அரசு வேலையில் இருந்தீங்களா? ஆமா, அரசு பொதுப்பணித்துறையில கவர்மெண்ட் இன்ஜினியர். பென்ஷன் வாங்கி உட்காந்துருக்காரு, புரியுதுங்களா? அவரு பார்க்காத வைத்தியமா கேட்கறேன். பென்ஷன் வாங்கி உட்காந்துருக்காரு. ஆமா, எல்லாம் பார்த்தாச்சு. அவர் பார்க்காத வைத்தியமா கேட்கிறார். அவர் இன்ஜினியர் இல்லையா? எல்லாமே தெரியும், மெக்கானிக்கல் தெரியும், இன்ஜினியர் தெரியும், எலக்ட்ரிக்கல் எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனா அவர் நோய் நல்லா முடியலையே.
அவர் படிச்ச படிப்பு அவரை காப்பாத்தல. அவர் படிச்ச படிப்பு அவரை காப்பாத்தல. இதுதான் மருத்துவ லட்சணம். நீர் மருந்து சேர்க்கையில நோயை குணமாக்காது. மருந்து என்பது நோயை குணமாக்காதுங்கிறது மருந்து விதி. மருந்து யமனை மாதிரி கொள்ளும். மருந்து என்ன மாதிரி கொள்ளும்? யமன மாதிரி கொள்ளும். அடுத்த கேள்வி, 12 கேள்வி, கடைசி கேள்வி முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். மருத்துவம் தான் மருந்து. சரி சரி. இப்ப காலையில ஏதாவது வர முடியுமா? வாங்க. ஒரு நிமிஷம். மணி என்னாச்சு? 8:36. சரி, 8:40 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 4 நிமிஷம். அடுத்த கேள்வி யார்? முருகேசன், அடுத்த கேள்வி வாங்க. இதுவே இந்த முதல் படத்துல கேள்வி கேளுங்க. முதல் படத்துல வேற ஒருத்தர் கேள்வி கேளுங்க. முதல் படத்துல கேள்வி கேளுங்க. அதான் இப்ப அடுத்து வந்து இப்ப மனிதன் வந்து அண்டவெளியோட தொடர்பு கொள்றதுக்காகத்தான் நம்ம வந்து உடல் சுத்தத்தை பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. இப்ப நம்ம அந்த அன்னப்பாதை சுத்தம் செய்து நம்ம அண்டவெளியோட தொடர்பு கொள்றதுக்காக பண்றோம். இப்ப இந்த அண்டவெளியோட தொடர்பு ஆயிடுச்சுன்றதுக்கு வந்து ஆதாரமாக நம்மளுடைய உடம்புக்கும் அதுக்கு எப்படி நம்ம அதை நம்ம சுய பரிசோதனை கரெக்டுங்க. நான் எனக்கு இந்த கேள்வி இருக்கு. இப்ப நம்ம பண்றது கரெக்டா அப்படின்றது நம்மளுக்கு எப்படி? நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சாட்டர்டே சண்டே வந்து நான் 24 hours ஃபாஸ்டிங் இருக்கேன். இப்ப நான் இருக்கும்போதே நம்ம கரெக்டான பாத்துல தான் போறோமா, கரெக்டான வழியில தான் போறோமான்றதை நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது? ஏதாச்சும் சுய பரிசோதனை ஐயா சொன்ன மாதிரி ஏதாச்சும் சுய பரிசோதனை இருக்குங்களா? அதுக்கு நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ண முடியுமா? எல்லா நோய் குணமாயி பசிதாக கட்டுப்பாட்டில் இருக்கணும். நீங்க சாப்பிடாம இருந்தா கூட ஒண்ணும் வரக்கூடாது. நீங்க வயிற்றுல ஆகாரம் இல்லைங்கய்யா. இப்ப நோய் இருக்கவங்களுக்கு நீங்க நோய் இருக்கவங்களுக்கு சொல்றீங்க. இப்ப நோய் இல்லாதவங்களுக்கு இதேதான். நோய் இருக்கிறவங்க சுத்தப்படுத்தணும், நோய் இல்லாதவங்க சுத்தப்படுத்தணும். நோய் இல்லாதவங்க எப்படி சொல்றீங்க? ஆகாரம் சாப்பிட்டா நோய் வந்துருமே. இல்லையா, சுத்தப்படுத்துறோம். ஓகே, நான் அது ஒத்துக்கிறேன். இப்ப நான் வந்து இன்னைக்கு நான் காலையில இருந்து நான் வந்து சாப்பிடாம நீங்க சொன்ன மாதிரி நீரை மட்டும் மருந்தா நான் அறிஞ்சிட்டு வரேன் அப்படின்னா அது கரெக்டா இருக்குதா, கரெக்டா தான் நான் ஒர்க் அவுட் பண்றேனா அப்படின்றத நான் வந்து ஒரு நைட்டு 10 மணிக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அது எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறதுங்க ஐயா? அதான் கேள்வி. அது கண்டுபிடிக்கலாம்யா. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு 10-15 கிலோ வெயிட் தூக்கி பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ ஒரு நாள் சாப்பிடாத இருக்கும்போது தூக்கி பாருங்க, ஈஸியா தூக்க முடியும். அதான் அதுக்கு இது உடம்பு ஆக்டிவா இருக்கும். உடம்பு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அது எப்படி தூக்க முடியும்? சாப்பிடாத இருக்கும்போது எப்படி அதை ஈஸியா தூக்குறீங்க? அது ஒரு நாளாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆற்றல் கூடி எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து உங்க எனர்ஜி லெவல் கூடி இருக்கா? எனர்ஜி கூடி இருக்கா? அது எப்படி கூடிச்சுன்னா ஐயா கேளுங்க. எனர்ஜி கூடி இருக்குது, அதான் ஈஸியா தூக்க முடியுது. நானும் பார்த்த எத்தனையோ தரம். பாலாஜி சார், முருகேசன் சார், அதாவது எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னாக்க, நீங்க உங்களோட உடல்ல வந்துட்டு நீங்களே வந்துட்டு சுய பரிசோதனை செஞ்சுதான் இதை வந்துட்டு நீங்க உணர்ந்து கொள்ளதான் முடியும். ஆமா, அது எப்படி உணர முடியும் அப்படின்னாக்க, இப்ப நான் வந்துட்டு ஏறக்குறைய 1 மாதமாக ஐயாவோட பயிற்சியை வந்துட்டு நான் மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். ஐயாவோட தெரியப்படுத்தல, ஆனா மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். நான் என்ன உணர்றேன் அப்படின்னாக்க, இப்ப நான் எவ்வளவு வேலை செஞ்சேன் அப்படின்னாலும் வேர்வை வந்துச்சு அப்படின்னாக்கா அப்படியே நான் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு நல்ல துணியை நல்லா துவைச்சு காய போட்டீங்க அப்படின்னாக்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த மாதிரி என்னோட உடம்பு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. குளிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது, உடம்பு வந்துட்டு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நான் விவசாய வேலை பாக்குறேன். ஏறக்குறைய இன்னைக்கு 1 மாதம் ஆக போகுது நான் சாப்பிட்டு. 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க நான் காய்கறி எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒரு நாள் வந்துட்டு கோவிலுக்கு வியாழக்கிழமை போனேன்னா பிரசாதம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஆனா விவசாய வேலை எல்லாமே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட உடம்புல வந்துட்டு எந்த விதமான சோர்வு ஏற்பட கிடையாது. உடல்ல வந்துட்டு வேர்வை வந்தாலுமே வந்துட்டு நான் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 நிமிஷத்துல வந்துட்டு என்னோட உடம்பு வந்துட்டு சருகு மாதிரி காஞ்சு போயிருது, சூப்பரா இருக்கு. அதுதான் கேட்டேன். உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே வந்துட்டு உணர முடியும். அதே மாதிரி சிறுநீர் வந்து பியூரா வெறும் தண்ணி மாதிரி அப்படியே வெள்ளை கலர்ல தண்ணி மாதிரி வந்து போகுது. அது ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் கலர்ல போகும், அதுக்கப்புறம் இது ஒண்ணு அது போகுது. நான் இது டெஸ்ட் பண்ணேன். சரி, அதான் சரி, என்னால ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு. அதாவது
டே ஃபுல்லா இவங்கள மாதிரி இருக்க முடியாது. இப்பதான் வந்து பண்றேன். சோ போன வாரம் 2 நாள் இருந்தேன், 24 hours. சரி சரி இந்த நேத்தும் இன்னைக்கும் இருந்துட்டேன். சரி 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 அது போதும் கேட்டேன். போதும். தத்துவத்துக்கு மாறுது. பயிற்சி பத்தி பேச வேண்டாம், தத்துவத்தை பத்தி பேசுங்க. பயிற்சி எல்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பயிற்சி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் ஒரு நாத்தம் வராது. நானே எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். நானே ஒரு ஏக்கரை வச்சு கடுமையால பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் பயிற்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல தத்துவத்தை பேசுங்க. தத்துவம் புரியாம செய்யாதீங்க. அதெல்லாம் நோயா தத்துவம் தான். நல்லாயிரும். தத்துவத்தை உடலை அதாவது பத்தி பேசாதீங்க, தத்துவத்தை பத்தி பேசுங்க. அதே நோய் நல்லா ஆமா. இருக்காச்சு. அது தத்துவம் வந்துட்டு இந்த இதுலங்க காய்கறி தண்ணி குடிச்சா நல்லாயிரும். 100 நாள் நல்லாயிரும். புற்றுநோயே நல்லா இருக்கும். அதையே பேசிட்டு தத்துவத்தை பேசுங்க. இல்லைங்க, இந்த தத்துவத்துல வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இப்ப ஐயா அவங்க கேட்ட கேள்விக்கு சுய பரிசோதனை மூலமாகத்தான் நம்ம வந்துட்டு உணரத்தான் முடியும். ஆமா அது உண்மைதான். நீங்க போய் சொன்னா ஒத்துக்க மாட்டான். என்னடா சாப்பிடாம. ஆமா நீங்க இந்த ஜெயம்மான்னு ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜெயம்மா அப்படின்னு இருக்கு. ஜெயம்மான்னு ஒன்று இருக்கு. அந்த ஜெயம்மா படிச்சு பாருங்க. அந்த மாதிரி விவசாய வேலை செய்யறாங்க. இப்ப அவர் விவசாயம் செய்யறாங்க. நானும் விவசாயம் பண்றவன் தான். எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோல போட்டாச்சு. அவர் விவசாயம் பண்றவர் தான். இதுல ஜெயம்மான்னு ஒரு கேரக்டர் படிச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்து சாப்பிடாம விட்டுருச்சு. ஏதோ ஒரு நோய் வந்து சாப்பிடாம விட்டுருச்சு. தோட்ட வேலையில செய்யுது. அது வர்றது எல்லாம் சாப்பிட்டானா அந்த ஊர்ல அந்த அம்மா சாப்பிட்றத வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றத பார்த்தது இல்லை. காரணம் அந்த பசித்தாக நின்று போச்சு குருட்டடியா. அது இருக்கு ஜெயம்மாடு. அது ஒரு ஆச்சரியம் இல்லை. அது வந்து எப்படின்னா குருட்டடியா மாற்றுறது. இது நம்ம பயிற்சியிலேயே கொண்டு வர்றது. இது எல்லாத்துக்குமானது. அப்படி வரும். அதெல்லாம் எப்படி வச்சுக்கலாம் தெரியுங்களா? ஒரு மாதிரிக்கு வச்சுக்கலாமே தவிர அது வந்து ஒரு முன்மாதிரிக்கு வச்சுக்கலாமே தவிர பாடத்திட்டத்துல கொண்டு வர முடியாது. சரி, நிறைவு செஞ்சுக்கலாமா? காலையில நிறைவு செஞ்சுக்கலாமா? என்ன பண்ணணும்னா இன்னும் வந்து என்னன்னா இந்த முதல் 1ஆம் பாடம் பாடமே கேட்கும். முடிஞ்ச அளவு காலையில எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிறைய பேர் வர. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆர்வம் குறைஞ்சு. ஐயா இப்ப இந்த கொண்ட கடலை அந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்தா குடல் பெருங்குடல் சுத்தமாகுமாயா? அதெல்லாம் குசுதான் பெருங்குடல். அதெல்லாம் கீரை வகையா. அது வந்து குடலை சுத்தப்படுத்தாது. குடலை சுத்தப்படுத்தாது. உடைச்ச கடலை காய்கறிகள் தான் குடலை சுத்தப்படுத்தும். வேற எதுவும் சுத்தப்படுத்தாது. காய்கறி அதாவது ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது. கரெக்ட்டுங்களா ஐயா? அதுதான் வெஜிடபிள். அது வேக வைத்த காய்கறிகள் தான். பச்சை காய்கறி சாப்பிட சொல்லவே இல்லை. பச்சை காய்கறி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப வந்து இன்னொரு கேள்வி, முளைக்கட்டின பயிர்களுங்க. முளைக்கட்டின பயிர்கள் குப்பையில போடுங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு ஒரு கீரை, மானங்கட்ட கீரை கொஞ்சம் தேவை. அவ்வளவுதான். நீங்க ருசியை பற்றியும் அதை பத்தி கேட்கறது. மானங்கட்ட கீரை கொஞ்சம் இருந்தா போதுமானது. வெளிக்கு போகணும், தண்ணி குடிக்கணும், அவ்வளவுதான். இதுல எதையும் கேட்காதீங்க. வேற எந்த கேள்வி கேட்கறது பிரயோஜனம் இல்லை. அது கேட்காதீங்க. அந்த உணவை வேண்டாம் பொழுது கொண்டைக்கல்ல சாப்பிடலாமா, மண்டைக்கல்ல சாப்பிடலாம். எதுக்கு தேவை? மானங்கட்ட கீரையும் தண்ணி இருந்தா போதுங்கிற. இதுக்கு மேல இது பச்சையா சொல்ல முடியாது. புரியுதா? புரியுதுங்கய்யா. இந்த அந்த மைண்ட் கேட்க சொல்லுதுல அந்த கேள்விய. இதை சாப்பிட்டா ஏன்னா நாங்க இது வரைக்கும் பழகிச்சோம் இல்ல. முட்டி அடிபட்டு இந்த மானங்கட்டு மரியாதை கட்டு எல்லாம் போக ஐயா. அதாவது வந்து நம்ம எப்பவுமே ஐயா ஒரே இது நம்ம வந்து காட்டுல இருந்து வர நைட்ரஜன்ல இருந்து புரோட்டீனா மாற வரைக்கும் நமக்கு இப்ப புரோட்டீன் எல்லாம் தேவையில்லையா? புரோட்டீன் எவன் சொன்னா? புரோட்டீன் எவன் சொன்னான்னு கேக்குறேன். புரோட்டீன் தின்னு புடலங்காய் தின்னு எவன் சொன்னான்னு கேட்டேன். எல்லாம் மைண்ட் தான் கேக்குறேன். இல்லங்கயா, நம்ம மைண்ட் வந்து அந்த கேள்வி கேட்க வைக்குதுங்க. மைண்ட் தான் செட்டப். உங்களை ஏத்துனான்னு கேக்குறேன். நீங்க பெரிய எவன் உங்களை ஏத்துனா? அப்படி ஏத்துறவன ஆரோக்கியமா இருந்து காட்டி இருக்கானா? ஒன்னும் சாதிக்காதவங்க போய் என்ன பேசுறீங்க கேக்குறேன். காலையில கூட நமக்கு பிராணம் தான் தேவை. இந்த உடல் வந்து ஃபங்க்ஷன் இருக்க பிராணம் போதும். ஆமா. அப்புறம் புரோட்டீன் அப்புறம் அமெரிக்காவுக்கு புரோட்டீன் தின்னு ஏன்டா நோய் வந்து ஆஸ்பத்திரி கட்டுறீங்க? புரோட்டீன் தின்னு ஆரோக்கியம் எதுக்கு ஆஸ்பத்திரி போயிருக்குது? அப்புறம் ஆஸ்பத்திரியில பெருகிட்டு தான் போகுது. புரோட்டீன் தின்னா ஆஸ்பத்திரி தான். யாராவது கை தூக்கிட்டு பேசுங்க. அது ஒழுக்கம் பண்ணிக்கலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா யாராவது இப்போ கீரையை வந்து அதிகமா எடுத்தோம்னா அதுல வந்து பொட்டாசியம் சத்து இருக்குங்கய்யா. அது உடம்புல பொட்டாசியத்தை கிரியேட் பண்ணுவோம்ல கீரையை எடுத்தா கூட. இவரு தனியா பாடம் எடுக்கணும். ஐயா அதெல்லாம் பொட்டாசியம் கிடையாது, ஒரு புடலங்காய் கிடையாது. அது வெளிக்கு போறதுக்கு என்னது வெளிக்கு போறதுக்கான ஒரு சீவக்கட்டை. ஐயா இந்த பழைய வீடியோ அனுப்பிச்சுங்க. ஐயா இந்த திருவிழா சிந்தரு இவருக்கு என்ன பண்ணி ஒரு 100 வீடியோ அனுப்பிச்சுட்டு அதை 2 நாளைக்கு ஒரு பாத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதெல்லாம் புரியுதா? இல்லங்கய்யா, ஏன்னா வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா
போகும்போது பொட்டாசியம் கீரை அதிகமா எடுத்ததுனால பொட்டாசியம் பாடியில அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சோ அதனால வந்த கேள்வி கேட்டீங்கன்னா உள்ள போனா டீகம்போஸ் அழுகி போயிடும். உடம்பு போனா சத்தா எதுவும் மாறாது, பிணமா மாறும், அழுகி போகுமே தவிர எந்த சத்தும் கொடுக்காது. எந்த சத்துமே போதைப் பொருளாகத்தான் மாறும், சத்தாக மாறாது. சத்துன்னு சொல்றதுல ஏமாத்து வேற. அப்ப ஏன் செத்து போறான்? சத்தா மாற ஏன் செத்து போறான்? ஏன் நோய் வருது? எல்லாமே திங்கிறானா, ஏன் நோய் வருது? அதிகமா வருது, அதிகமா வருது. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க. இந்த அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது இந்த கதையெல்லாம் வேண்டாம். தின்னுட்டு தான் இருக்கானுங்க. அளவுக்கு அதிகமா எப்படி சாப்பிட்டாலும் நோய் வந்துடும். அது என்ன அளவுக்கு அதிகமா யார் முடிவு பண்றது? அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது யார் முடிவு பண்றது கேக்குறேன். இப்ப ஒருவேளை சாப்பிட்டாலும் போதும்னு சொல்றாங்க, 3 வேளை சாப்பிடுறோம்ல. இல்ல ஐயா, இப்ப இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியலைங்க, கிளியரா இல்லைங்க ஐயா. இப்ப கீரை இருங்க ஐயா இல்ல கீரை நீங்க முடிவு செஞ்சீங்கன்னா பரவாயில்ல, இது யார் முடிவு செய்யறது? 3 வேளை சாப்பிடு ஐயா. இப்ப நம்ம 3 வேளை உணவையும் நம்ம டோட்டலா தவிர்த்து நம்ம வந்து ஒன்லி காஸ்மிக் எனர்ஜி, அதை நீங்க சொல்ற மாதிரி நைட்ரஜன் வந்து புரோட்டீனா மாத்துறதுன்றீங்களா? இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது நம்மளுடைய பாடி வந்து சிங்காங்களா, அதாவது வந்து சுருக்கம் ஆகி நமக்கு இப்ப நார்மலா ஹேர் நார்மலா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஃபுட்டு எடுக்கலைன்னா அந்த ஹேர் ஃபால் டவுன் ஆகுங்களா, இல்ல வேற ஏதாவது மாற்றங்கள் எதுவும் நடக்குமாங்கயா? என்னோட கேள்வியா, புரிதலுக்காக. அதெல்லாம் எதுவும் நடக்காது. அதெல்லாம் ஒழுங்கா இனப்பெருக்கு நடந்துருக்கு. அதெல்லாம் இனப்பெருக்கத்தை அடிப்படை கொண்டு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உள்ள இருக்கிற கொழுப்பும் விஷம் தான் போகுது, அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் மாறாது. ஐயா, உடம்புல இருக்க எல்லா கொழுப்பு இல்ல கெட்ட விஷயம் எல்லாம் போயிடுச்சுன்னா இப்ப ரிவர்ஸ் ஏஜிங் ஆகுங்களா? வயசு வந்து திரும்பும். உள்ள இருக்கிற இளமை திரும்பிக்கும். உள்ள இருக்கிற இளமை திரும்பிக்கும். வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தாவே அந்த கேள்விதான் அவர் கேக்குறாரு. அந்த கேள்விதான் கேக்குறாரு. இளமை திரும்புமான்னு கேக்குறாரு. ஏன்னா இப்ப நம்ம வந்து வள்ளலார் வந்து உணவை எடுக்காம அவர் தன்னோட பாடியை சுருக்கிட்டு ஆட்டம் ரேஞ்சுக்கு மாறினதான் நம்ம இதுலயே பேசியிருக்கோம்யா. இப்ப இந்த மாதிரி நடக்குது. அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிருவோமா நம்ம, இல்ல இதை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு? நம்ம பாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 84 வந்து இப்ப 74 வந்திருக்கிறேன், இன்னொரு 10 kg கம்மி பண்ணாலும் 64 இருக்கேன். அந்த 64 வந்து அதே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்களான்றது என்னோட கேள்விங்க. அது எப்படின்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். அது கடைசியே போய் இழைத்து நிக்கிறத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு மனிதன் இழைத்து நிக்கிறத யோக உடல்னு பேரு, அதுல கண்டுபிடிக்கணும். இதான் ஒன்றும் பெருசா கவலைப்பட தேவையில்லை. அது வந்து அனுபவங்கள் மாறிட்டே போகும். உங்களுக்கான வேதி வந்து தனியா நடக்கும். அதாவது எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு கைராக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கான ஒரு வேதியியல் மாற்றம் நிகழும், அற்புதங்கள் நிகழும் சொல்றோம் இல்லையா? அது உங்களுக்கானது. இது உங்களுக்கானது எனக்காகவும் அவசியம் இல்லை, எனக்கானது உங்களுக்காகவும் அவசியம் இல்லை. வழி இதுதான். அனுபவம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால குறித்த கவலைப்படுத்த வள்ளலார் மாதிரி தான் போகணும்னு யாரும் சொல்லவும் இல்லை. அது அப்படி சொல்லவே கிடையாது. அவர் என்ன ஆனாலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப வரைக்கும் வள்ளலார் இல்லை, அதான் இப்ப வரைக்கும் வள்ளலார் மாதிரி அடுத்து யாருமே இது பண்ணலையே. வள்ளலார் ஒருத்தர் மட்டும் தான் இப்ப வரைக்கும் பண்ணிருக்காரு. ஐயா, வள்ளலார் குடியிலதான் ஒரு மகரிஷி இருந்தாரு, வேதாத்ரி மகரிஷி. வள்ளலார் குடியிலதான் அப்படியெல்லாம் குறிக்க வள்ளலார் அப்படிலாம் கிடையாது. அது வந்து அது ஒரு வழி, அவ்வளவுதான். வள்ளலார் இறுதியானவர் அல்ல, அது ஒரு வழி. இங்க வள்ளலார் பேசுங்க அவசியமே கிடையாது. அது ஒரு வழி, அவருக்கும் ஒரு வழி, நமக்கு வேற வழி. புரியுதா? சரிங்க, சரி. புரியுதுங்க. புரிச்சுக்கலாங்க. சந்திரா இப்ப நம்ம இந்த விண்ணுலகத்துல தொடர்பு கொள்றதுன்னு ஸ்டேஜ்ல அப்ப அங்க நீர் வரணுமா, இல்ல வெறும் காத்து மட்டும் தான் இருக்கணுமா? எங்க என்ன சொல்றீங்க? விண்ணுலக இந்த 7ஆம் ஆண்டுல இருந்து நம்ம விண்ணுலகத்தோட தொடர்பு கொள்ளலாம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா புக்ல, 7வது கட்டத்துல? ஆமா. அதுக்கு வந்து அங்க நீர் உணவு இருக்கலாமா, இல்ல நீர் உணவை கட் பண்ணிட்டு காத்து மட்டும் தான் இருக்கணும்? அது எப்படின்னா விண்வெளியோடு தொடர்பு கொண்டு சக்தியை பெற்று வாழுதல். சரியா? அப்போ காற்றுணவையே வந்து காற்றுணவில் வாழ்ற மாதிரி உடம்பு மாறிக்கும். ஏன்னா அழுக்கே இல்லாத பொழுது தண்ணீர் தேவை குறைந்து விடுகிறது. தண்ணீர் என்பது உணவு பொருள் கிடையாது. அது கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் எண்ணெய் போடுவது போல தண்ணீர் என்பது. இப்போ எண்ணெய் போடுறது என்ன? ஒரு பக்கம் வலுவழுப்பு இல்லைன்னா எண்ணெய் போட்டால் என்ன ஆகும்? ஒரு வலுவழுப்பு ஒரு பொருளுக்கு வலுவழுப்பு இல்லைன்னு என்ன ஆகும்? வலுவழுப்பு இல்லைன்னா பிடிச்சதே இல்லையா? ஆமா, வலுவழுப்பு நீங்க ஆயில் உடம்புல இருக்கிற வலுவழுப்பு உண்டாக்குறதுக்கு தண்ணீர் வந்து ஆயில் மாதிரி. இது என்னவா மாறுது? நம்ம உள்ள போனா ஆயில் மாதிரி. என்ன ஆயில்? வலுவழுப்பு உண்டாக்குறது. என்னது? லூப்ரிகேட்டர். லூப்ரிகேஷன். ஆமா, அந்த மாதிரி தான். நீங்க மிஷினுக்குன்னு கிரீஸ் போடுறீங்க, தேங்காய் எண்ணெய் விடுறீங்க, தேங்காய் எண்ணெய் எண்ணெயில விடுறீங்க.
அது வந்து மெட்டல். உலோகத்துக்கு உராய்வு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, உலோகத்துக்கு உராய்வு வராம இருக்கிறதுக்கு பேரிங் மாதிரி இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க அதான் லூப்ரிகேட்டிங் ஆயில் போடுறீங்க. நம்ம உடல பல இயந்திரங்களோட கூட்டமைப்பு, எலும்புகள் இருக்குது, மூட்டு இருக்கு. நான் 200க்கு மேல 250க்கு மேல மூட்டு, நிறைய மூட்டு இருக்கு, 200க்கு மேல மூட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஜாயிண்ட்ஸ் இருக்கு, கழிவு இருக்கு, இதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. இதுல அடிப்படையா பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் முக்கியமா சொல்ல முடியும். அதாவது 2 மட்டும் முக்கியமா சொல்லலாம், நூற்றுக்கணக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதனால கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் எண்ணெய் போடுவதை போல நீர் பயன்படுகிறது. இங்க தண்ணீர் குடங்குடமா குடிக்க எங்க சொல்லவே இல்லை. எண்ணெய் போடுவது போல என்ன அர்த்தம்? எண்ணெய் போடுவது போல என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க, புரிஞ்சுக்கலாம். தேவைப்படுறப்ப முடிச்சுக்கலாம். தேவைப்படும் பொழுது உடம்பு அவ்வப்போது பயன்படுத்துகின்ற அளவை பார்த்து, உடம்பு அவ்வப்போது பயன்படுத்துகின்ற உடலை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் நீண்ட காலத்துக்கு உபவாசம் இருக்க முடியும். உபவாசத்துக்கு எல்லையே கிடையாது. அதே சக்தி வந்ததுக்கு அப்புறம் பசிதாகம் அமைதியா இருக்கிறப்ப மயக்கம், கிருகிருப்பு, சோர்வு எதுவும் வராது. புரோட்டீன் பாஞ்சுக்கிட்டே இருக்கும், நைட்ரஜன் பாஞ்சுட்டே இருக்கும், புரோட்டீன் பாஞ்சுட்டே இருக்கனால ரத்த சுத்தமாக இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 500 வயசு ஆனாலும் என்ன பண்ணலாம், இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இப்ப வயசு